ஏன் நாம் விசேஷித்தவர்கள்? போன வாரம் நாம் ஏன் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு? பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ பெரிய ஆட்கள் வாழ்ந்தாலும் அவர்களை பிள்ளைகள் என்று அழைக்காமல் நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது காரியம் என்ன, அப்படி நாம் விசேஷித்தவர்கள்? புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அடிக்கடி தவறுகிற, கீழே விழுந்து விழுந்து ஏந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் ஏன் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம்மை மணவாட்டி என்று அழைக்கிறார். பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான விஷயங்க. ஏன்னா எத்தனையோ காலகட்டங்களை வேதாகமம் கடந்து போயிருக்கு. முதலாவது அறியாமையின் காலகட்டம், ஆதாம் ஏவாள் வாழ்ந்த காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா மனசாட்சியின் காலகட்டம், ஆபிரகாம் காலத்து அந்த ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் நியாய பிரமாணத்தின் காலகட்டம், மோசே வாழ்ந்த ஒரு காலகட்டங்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு பிறகும் நிறைய காலகட்டங்கள் இருக்குது. 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்குது, 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது. இந்த எந்த காலத்திலுமே வாழ்கிற மக்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் மணவாட்டி என்ற ஒரு பாக்கியம். பாருங்க, அதுவும் இந்த மணவாட்டி யாருக்கு தெரியுமா? புறஜாதியாகிய நமக்கென்று கிடைத்த ஒரு விசேஷித்தமான ஒரு நன்மை. மணவாட்டி என்றால் சபை என்ற அர்த்தம். சபை எப்பொழுது உருவானது தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலே தான் உருவானது. அதற்கு முன்னாடி சபை என்ற ஒரு காரியமே கிடையாது. சபை என்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஆண்டவர் மரித்த பிறகு, ஆண்டவர் நமக்காய் ஜீவனை கொடுத்த பிறகு, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே தான் முதலாய் சபை என்ற ஒரு வாக்கியமே வேதத்திலே வருகிறது. அந்த சபை தான் மணவாட்டி, நாம் தான் மணவாட்டி. பாருங்க, மணவாளன் எங்கே வர்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் தான் ஓமைகள்லாம் பார்க்கும் பொழுது மணவாளன் வருகிற நேரம் ஆயிற்று, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், இந்த மணவாட்டி என்கிற உறவு சாதாரண உறவு கிடையாதுங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம் பிள்ளைகள் என்கிற உறவு. ரெண்டாவது மணவாட்டி என்கிற ஒரு பாக்கியம். மணவாட்டி என்பது ஆண்டவரோடு கூட ரகசியங்களை பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். நமக்கு ஆண்டவரோடு கூட மிக நெருக்கமான ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஆண்டவரோடு கூட இந்த யோவான் எப்படி ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து அவருடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டானோ அதுபோல் ஒரு அனுபவம் தான் மணவாட்டி அனுபவம். பாருங்கள், இந்த மணவாட்டிக்கும் விலா எலும்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க. ஆதாமுடைய விலா எலும்புலேருந்து எடுத்தவள் தான் ஏவாள். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவருடைய விலா எலும்புலேருந்து என்ன பண்ணார்? ஆண்டவர் ஏவாளை உருவாக்கினார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிலுவை மரணத்தில் ஆண்டவர் தொங்கிட்டு இருக்காரு சிலுவையில். அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான்? ஈட்டி எடுத்து குத்துறான். ஈட்டி எடுத்து குத்தும் பொழுது விலா கிட்ட என்ன பண்ணுறான்? அவன் குத்துறான். விலா கிட்ட குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் அதுலேருந்து என்னாச்சு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், எப்போ விலாவில் அவன் குத்துனானோ அங்கே மணவாட்டி சபைக்கான காரியங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ தான் புறஜாதிக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த கீழே விழுந்த ரத்தம் தான் நமக்கு, இந்தியாவில் வாழ்கிற நமக்கு, தமிழ்நாட்டில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரத்தம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா யாரை தெரியுமா சபையாக நியமிக்கிறார்? ஆண்டவர் பேதுருவை நியமிக்கிறார். பேதுரு, நீ தான்ப்பா எனக்கு சபை, நீ கல்லாக இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் பேதுரு. சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவர் மரிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பேதுரு ஒரு நாள் சிறைச்சாலையில் பிடிச்சி போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் தூங்கிட்டு இருக்கார். அவ்வளோதான் போல இருக்கு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாது போல இருக்குன்னு நினைக்கும் பொழுது தேவதூதன் நேராக வரான். பேதுரு தூங்கிட்டு இருக்காரு. பேதுருவோட விலா எலும்புலேயே ஒரு தட்டுறான். பாருங்கள், மூன்றாவது விலா எலும்பு. முதலாவது ஆதாம், ரெண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மூன்றாவது சபை பேதுரு. பேதுருடைய விலா எலும்பு அங்கே தட்டப்படுகிறது. நீங்கள் அதை இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோட் அப்படின்னு இருக்கும் அந்த வார்த்தை. தமிழில் தட்டப்பட்டதுன்னு இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்மோட் அப்படின்னா அடிக்கப்பட்டது, விலா எலும்பு அடிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அங்கேருந்து தான் பேதுருவுடைய ஊழியம் ஆரம்பமானது. பாருங்கள், ஆண்டவர் மணவாட்டி என்கிற ஒரு அந்தஸ்தை நமக்கு தருகிறாருங்க. கல்யாண விருந்துக்கு யார் யாரோ அழைக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் மணவாட்டி அப்படிங்கிறப்போ அவங்க எப்போவுமே என்னது ஸ்பெஷல். நாம் விசேஷித்தவர்கள்ங்க. மணவாட்டிக்குரிய வஸ்திரத்தை நாம் தரிக்கணும். மணவாட்டிக்குரிய பரிசுத்தத்தில் நாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். எஸ்தர் எப்படி 6 மாதம் பரிசுத்தத்துக்குள்ளாய் போனாலோ, ஏன் தெரியுமா? அவள் ராஜாத்தி ஆக போகிறா, ராஜஸ்திரீ ஆக போகிறா, மணவாட்டி ஆக போகிறா. நாமும் பரலோகத்தில்
ஆண்டவருக்கு மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் பல பரிசுத்தங்களுக்குள்ள என்ன பண்ணணும், நம்ம போய்கிட்டே இருக்கணும். டெய்லி பரிசுத்தம் என்பது ஒரு ப்ராசஸ்ங்க. டெய்லி நாம் என்ன பண்ணணும், அந்த பரிசுத்தத்திற்குள்ளாய் போய் மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை அடைய வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.